டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ் வந்து சாப்பிட முடியாது. ஸோ நான்வெஜ்ஜில் கிடைக்கக்கூடிய அத்தனை ஃபுட் பெனிஃபிட்ஸும் நிறைஞ்சிருக்க ஒரே பழம் வந்து திராட்சை பழம். குழந்தைகளுக்கு நம்ம முக்கியமாக என்ன பண்ணுவோம், புளிப்பு இல்லாத மாதிரி திராட்சை பழம் கொடுப்போம். ஸோ அந்த மாதிரி புளிப்பு இல்லாத பழத்தில் நிறையவே பெனிஃபிட்ஸ் இருக்குது. நீங்கள் இதை டெய்லியுமே சாப்பிடலாம். முக்கியமாக கருப்பு கலரில் இருக்கிற புளிப்பு இல்லாத கிரேப்ஸ் வந்து சாப்பிடுங்க. ஸோ இப்போ நீங்கள் ட்ரைவ் பண்ணுறீங்க அப்படின்னா டோல்கேட்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா விற்றுருப்பாங்க நிறைய பேர். இல்லைனா நீங்கள் வீட்டில் இருந்து கிளம்பும் போதே நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம் உங்களோட காரில். உங்களுக்கு நீங்கள் இந்த கிரேப்ஸ் சாப்பிட்டுட்டே ஓட்டும் போது உங்களுக்கு தூக்கம், டயர்ட்னஸ் இப்படி எதுவுமே இருக்காது. உங்கள் பாட்டுக்கு வந்து வண்டி ஓட்டிகிட்டே போகலாம். ஸோ இது கிரேப்ஸ் வந்து ஒரு எக்ஸலண்ட் ஆப்ஷன். ஓகேங்களா? டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ் வந்து சாப்பிட முடியாது. பட் நான்வெஜ்ஜில் இருக்கக்கூடிய அத்தனை ஃபுட் பெனிஃபிட்ஸும் நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரே பழம் என்ன தெரியுமா? திராட்சை பழம் தான். ஸோ திராட்சை பழம் அப்படின்னாலே பெரும்பாலும் புளிப்பு சுவையோடு தான் இருக்கும். ஸோ புளிப்பு இல்லாத கிரேப்ஸ், அதாவது கருப்பு கலர் கிரேப்ஸில் முக்கியமாக வந்து புளிப்பு இல்லாத மாதிரி வாங்கி சாப்பிடுங்க. இந்த கருப்பு கலர் கிரேப்ஸில் அதே மாதிரி பார்த்திங்கன்னா கொட்டை இல்லாத கிரேப்ஸ் இருக்கும். அதை விட்டுட்டு கொட்டை இருக்கிற கிரேப்ஸ் வாங்கி சாப்பிட ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே? இப்போ பார்த்தீங்கன்னா மெடிசன்ஸ் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கிரேப்பில் இருக்கக்கூடிய அந்த சீடு வச்சு தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஸோ அதனால் கொட்டை இருக்கிற கிரேப்ஸே நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி மருந்து மாத்திரைகள்லாம் தேவைப்படாது. அவங்க வீட்டில் வந்து குட்டி குட்டி பேபிஸ் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து பல் முளைக்கிற ஸ்டேஜில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். குழந்தைங்களுக்கு பெரும்பாலும் கிரேப்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து இந்த கிரேப்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா பல் முளைக்கிற ஸ்டேஜில் இருக்க பேபிஸ்க்கு சீக்கிரமாக வந்து பல் முளைக்கிற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பல் முளைக்கும் போது அவங்களுக்கு காய்ச்சல், மலக்கட்டு, பேதி இந்த மாதிரி நிறையா ஏற்படும். ஸோ இது 2 டைம்ஸ் வந்து நீங்கள் இந்த கிரேப்போட ஜூஸ் அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அத்தனையுமே வந்து நின்றும் நல்ல ஒரு பலன் கிடைக்கும். வீட்டில் ஹார்ட் பேஷண்ட்ஸ், கேன்சர் பேஷண்ட்ஸ்லாம் இருக்காங்க அப்படின்னா இந்த கருப்பு கலர் கிரேப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதோட ஜூஸ் ரொம்பவே ஒரு எக்ஸலண்ட் ஆப்ஷன். இது வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா எந்த ஸ்டேஜில் இருக்க கேன்சருமே சரியாயிடும். அண்ட் அதே மாதிரி ஹார்ட் டிசீஸும் அவங்களுக்கு அண்டாமல் இன்னும் லைஃப் லாங் நல்லா இருப்பாங்க. ஒரு சில பேருக்கு தலை செம்மையாக வலிக்கும், செத்துடலாமான்னு தோணும். அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து தலைவலியில் கஷ்டப்படுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒத்த தலைவலி இந்த மாதிரி நிறையா இருக்கும். டெய்லியுமே தலைவலியில் கஷ்டப்பட்டுட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி டைமில் இருக்கிற பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக நீங்கள் வந்து இந்த கிரேப்ஸ் ஜூஸை வெறும் வயிற்றில் வந்து டெய்லியுமே குடிக்கலாம். காஃபி டீலாம் விடுங்க, அதில் என்ன கிடைக்கிது நம்ம குடிக்கிறதுனால. இந்த கிரேப் ஜூஸ் இந்த மாதிரி குடிக்க ஆரம்பிங்க. நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. உங்களுக்கு தலைவலி அப்படின்றத வந்து டோட்டலாகவே காணாமல் போயிடும். கண்டிப்பாக நீங்கள் என்னை தேங்க் பண்ணுவீங்க. பீரியட்ஸ் வந்து ரொம்ப இரெகுலராக இருக்குது, ப்ரெக்னென்ட் ஆக முடியல அப்படின்னு கஷ்டப்படுறவங்களும் இந்த கிரேப்ஸை வந்து பார்த்திங்கன்னா காலையில் வெறும் வயிற்றில் ஜூஸ் மாதிரி குடிச்சிட்டு வரும்போது உங்களுக்கு வந்து எல்லாமே சரியாயிடும். பீரியட்ஸ் வந்து நார்மலாகி உங்களுக்கு ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கும் இது நல்ல வழி வைக்கும். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா சூடு பாடியில் நிறையா இருக்கும், ஏன்னா தண்ணி குடிக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற கேசஸில் நெய்யில் வந்து ஒரு 20 கிராம் போல் கிரேப்ஸை நல்லா வறுத்துடணும். ஓகேயா? ட்ரை கிரேப்ஸ் சொல்கிறேன், யாரும் பச்சை கிரேப்ஸை வறுத்துறாதீங்க. ட்ரை கிரேப்ஸை நல்லா வறுத்துட்டு அதை அப்படியே நீங்கள் வந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த சூடுனால் வர வறட்டு இருமல் வந்து சரியாயிடும்.